வசுந்தரா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கமெண்ட்டில் எழுதியிருந்தீங்க நீங்கள் புளி ரசம் எப்படி பண்ணுறது மேம் அப்படின்னு. இன்றைக்கி புளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்ட போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புளி ரசம் செய்கிறதுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். ஊற போட்டு பாருங்கள், சன்னியில் கரைச்சி வச்சுருக்கேன். புளி ரசம் வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 5 பீஸு, பூண்டு 7 பீஸு இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கிடணும். புளி ரசத்துக்கு எண்ணெய் 3 ஸ்பூனு, சமையல் எண்ணெய், கடுகு மிக்ஸ் பண்ணிய கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, வெந்தயம் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கு. இதில் வெந்தயம், சீரகம், மிளகு இந்த மாதிரி இது நல்லா வறுத்துட்டு இது தனியாக அரைச்சி ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுக்கிடணும் ரசம் பண்ணுறதுக்கு. 3 காய்ந்த மிளகாய் 2 கிள்ளி வச்சுக்கிடணுங்க. பெருங்காய பவுடர் கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, 1 தக்காளி, கொஞ்சம் தனியாத்தலை ரசம் வைக்கிறதுக்கு. கேஸ் ஆன் பண்ணிக்கிடலாங்க. 3 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடாகட்டுங்க. புளியில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நாங்கள் ஜாஸ்தியாக புளிப்பு சாப்பிட மாட்டோம். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் அதில் தண்ணி சேர்த்துக்குவேன். இன்னொரு 1/2 லிட்டரு தண்ணி சேர்த்து நான் ரசம் பண்ணுவேன். சில பேர் புளிப்பாக சாப்பிடுவீங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். செக் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. கடுகு சேர்த்துக்கிடலாம். மிளகாய் சேர்த்துடலாம். நசுக்கிய வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கிடலாம். கறிவேப்பிலை சேர்த்துடலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மிளகு, சீரகம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி தான் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ சேர்த்துக்கிடலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் போட்டுக்கிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடலாம். அப்புறமே உப்பு போட்டுக்கிடலாம். புளி தண்ணி சேர்த்துக்கிடலாம். இன்னொரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்ப்பேன். புளிப்பு ஜாஸ்தியாக இல்லாமல் தண்ணி சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்துடலாம். 1 தக்காளியை இப்படி நசுக்கி விட்டு இப்படி பிழிஞ்சு விட்டுக்கிடலாம் ரசத்துக்கு. நீங்கள் வெல்லம் வேணுனாலும் சேர்த்துக்கிடலாம். மண்டை வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். இது ஆப்ஷன் தாங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கிடலாம், தனியாத்தலை. இப்போ இதை மூடி வச்சுருவோம். பிளேட் போட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா குக் ஆகணுங்க. இது பபிள்ஸ் வந்த உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். பபிள்ஸ் வர வரைக்கும் நம்ம கேஸில் வச்சுருப்போம். ஆனில் தான் வச்சுருக்கேன். ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், பபிள்ஸ் வந்துடுச்சு. நல்லா கொதிக்கக்கூடாது. இந்த அளவுக்கு புளி ரசம் பபிள்ஸ் வந்த உடனே நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கிடலாம். புளி ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம மிளகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் நம்ம வறுத்து நம்ம ரசத்தில் போடுறதுனால இந்த கொரோனா டயத்தில் அடிக்கடி நம்ம ரசம் சாப்பிடணுங்க. நம்ம ரசம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு உடம்புக்கு சரியில்லைனாலும் அந்த நேரத்துக்கு நம்ம இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா, மிளகு ரசம், புளி ரசம் எல்லாமே நம்ம இந்த டயத்தில் கொரோனா டயத்தில் நீங்கள் முழுக்க ரசம் வச்சு சாப்பிட்ணுங்க. மிளகு சேர்த்துக்கணும், சீரகம் சேர்த்துக்கணும். மற்ற குழம்புலெல்லாம் சோம்பு சேர்த்துக்கணும், பெருங்காய பவுடர் சேர்த்துக்கணும். நான் எல்லா குழம்புலையுமே நான் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிடுவேன். நீங்கள் இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ரசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும். தனியாகவும் குடிக்கலாம், சாப்பிட்ட பிறகும் குடிக்கலாம், சாப்பாட்லேயும் ரைஸ் கூடையும் குடிக்கலாம். ரசம் நல்லா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் புளி போட்டு கரைச்சி நீங்கள் இந்த மாதிரி ரசம் செஞ்சுக்கிடலாம். புளி ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களே இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எழுதுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. வணக்கம்.